நம்மள நிறைய பேருக்கு வந்து மினாக்சிடில் பற்றின ஒரு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். மினாக்சிடில் நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, யூஸ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா ஹேர் ஃபால் இருக்குமா அப்படின்ற டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். மினாக்சிடில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சில பேர் 30 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, 100 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். மினாக்சிடில் வந்து ஒரு ஸ்டெராய்டு கிடையாது, அது வந்து ஒரு மெடிசின். மினாக்சிடில் நம்ம தலைக்கு இல்லைன்னா ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது அது ஸ்கேல்ப்புக்கு கீழே இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸை வந்து என்ன பண்ணும், டைலேட் பண்ணும். ஸோ டைலேட் பண்ணும்போது இந்த மினாக்சிடில் அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக தலையில் போயிட்டு அந்த ஹேர் க்ரோத்தை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதனால் சில பேர் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். பட் வந்து கண்டிப்பாக வந்து தோல் அதுக்கான ஒரு நிபுணர் இல்லைன்னா ஹேர் அதுக்கான ஒரு நிபுணர், அதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த மினாக்சிடில் அப்ளை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேச்சுரல் மினாக்சிடிலில் வந்து ரொம்ப அதில் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். நேச்சுரல் மினாக்சிடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனியனு, அப்புறம் வந்து கோகோனட் ஆயில், அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி எண்ணெய், அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா அடுத்தடுத்து நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆயில்ஸ் வந்து நேச்சுரல் மினாக்சிடில் இருக்குது. நம்ம இந்த நேச்சுரல் மினாக்சிடில் கிடைக்கிற அந்த கரிசலாங்கண்ணி ஆயிலும் ரோஸ்மேரி ஆயில் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து உபயோகிக்கும்போது நம்ம ஹேர் வந்து கண்டிப்பாக க்ரோத் கிடைக்கும். இப்போ இந்த ரோஸ்மேரி ஆயில் அப்படின்றது வந்து இட்ஸ் அ எசென்ஷியல் ஆயில். அது எசென்ஷியல் ஆயிலை வந்து டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு ஆயிலோடு அதை மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஹேர் க்ரோத்து கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் ஆயிலே யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் வந்து அதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், நான்வெஜ்ஜை ஏன் படைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்போம். நம்ம அதை சாப்பிட்றதுக்கு தானே நான்வெஜ்ஜை படைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோகோனட் ஆயில் தலைக்கில் நம்ம தேய்க்கும்போது கடவுள் அதுதான் படைச்சிருக்காரு. அது கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிற விட்டமின் இ, அது மாதிரி ரோஸ்மேரி ஆயிலில் இருக்கிற விட்டமின் இ, இது எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து பெனட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத் கிடைக்கும்.